நம்ம ஹீரோக்கு மிருகங்க பேசுறதெல்லாம் நல்லா கேட்கும். அதனாலே நம்ம ஹீரோ நிறைய பிரச்சனையில மாட்டிக்குவான். அது மட்டும் இல்லாம பாக்குறவங்களா நம்ம ஹீரோ பேக்குன்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு டாக்டர். புருஷன் எலி வயிற்று வலியில துடிக்க கரெக்டா அந்த சமயத்துல டாக்டர் வந்துடுறாரு. பொன்னாட்டி எலியும் வாப்பா ராசா நல்ல நேரத்துல வந்து என் புருஷனை காப்பாத்துன்னு சொல்ல பழைய பகைய மனசுல வச்சுட்டு டாக்டரும் அவன் நல்லா தான் இருக்கான் போ அப்படின்றான். ஐயோ டாக்டரே அன்னைக்கு நான் விளையாட்டுக்கு பேசிட்டேன், சும்மா உங்ககிட்ட விளையாண்டு பார்த்தேன், அதெல்லாமா பெரிய விஷயமா நினைப்பீங்க, அடம் உலகமாக நடிப்பின்னு சொல்ல இதெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற நேரம் இல்ல டாக்டர் ப்ளீஸ் காப்பாத்துக்குன்னு சொல்ல நம்ம டாக்டரும் அந்த குட்டி எலியை கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சு சிகிச்சை பண்ணிட்டு இருக்கான். எங்க வலிக்குது இங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரத்திலயும் புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புருஷன் எலி இனிமேல் என்கிட்ட சண்டை போட மாட்டேலன்னு சொல்ல பொண்டாட்டி எலியும் ஐயோ இனிமேல் சண்டையே போட மாட்டேங்க, நீங்க பொழைச்சு வந்தா மட்டும் போதும் அப்படிங்க. அந்நேரம் பார்த்து அவங்க கூட ஒர்க் பண்றவங்களாம் வர அந்த எலியும் மூச்சு பேச்சு இல்லாம மயக்கமாயிருச்சு. அவங்களா நம்ம ஹீரோ வினோதமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னா ஐயோ மூச்சு பேச்சு இல்ல இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். பேசாம ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோமா, இல்ல அது வேலைக்காகாது, நம்ம வேணா சிபிஆர் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உனக்கு சிபிஆர் தெரியுமான்னு பொண்டாட்டி எழுதிட்டு கேட்க அவர் இருந்துகிட்டு எனக்கு எம்ஜிஆர் தான் தெரியுங்கிறா. சரி நானே பாத்துக்கிறேன்னா அந்த எலியோட வாயை வச்சு ஊதிட்டு இருக்கான். பொண்டாட்டி எலியும் யோ என் புருஷனுக்கு சிகிச்சை தரேன்னு சொல்லிட்டு என்னடா முத்தம் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறா. கொஞ்ச நேரம் நீ வாய மூடியான்னு சொல்லிட்டு அவனும் வாயை வச்சு ஊதிட்டு இருக்கான். வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோ என்னையா பண்றான்னு சொல்லி கேட்கறாங்க. அச்சோ என்னாச்சுன்னு தெரியலப்போ ஒரு அசைவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமிக்கி பாக்குறான். கடைசி பார்த்தா ஒரு சவுண்ட், வேற ஒண்ணும் இல்ல கேஸ் டபுள், அது போனோடனே எஞ்சிருது. வேற ஒண்ணும் இல்லப்பா கேஸ் டபுள் ப்ராப்ளம் தான், இப்போ நீங்க குணமாயிட்டீங்க எஞ்சி போலாம் அப்படிங்கிறான். கூட இருந்தவங்கள நம்ம ஹீரோ வினோதமா பார்க்க ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தெருநாய்கெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அங்க போனா ஒவ்வொரு நாயும் பேசுறதெல்லாம் இவனுக்கு கேக்குது. ஒரு நாய் என்னன்னா ஏய் கருப்பு சத்தக்காரா என்னை கூட்டிட்டு போவியாங்குது. இன்னொரு நாய் என்னன்னா என் பேரு இதுங்குது. இன்னொரு நாய் என்னன்னா யார் இவன் இப்படி திரு முழிக்காங்குது. இவன் தேடி வந்த நாயை இவன்ட்ட கொடுக்க அந்த நாய் இருந்துகிட்டு எப்பா என்னை காப்பாத்திட்டப்பா நல்ல வேலை நீ வந்தன்னு சொல்ல வர வழியெல்லாம் லொடலொடன்னு பேசிட்டே வருது. நைட்ல சாப்பிட்ட மயக்கத்துல கொஞ்சோண்டு அசந்து தூங்கிட்டேன்ப்பா, அதுக்கு தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுது. கொஞ்ச நேரமாச்சு வாயை மூடிட்டு இருக்கேன் லொடலொடன்னு பேசிட்டே இருக்கேன். இங்க பாரு நான் உன் கூட பேசுறது பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, அதனால நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். யோ என்னைய என்னை காப்பாத்தி நட்டனூர்ல விட்டுட்டு போற, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சே ஓஹோன்னு இருமுது. நம்ம ஹீரோ சும்மா இல்லாம உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடறான். முதல்ல இந்த நாய்க்கு காய்ச்சல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம்னு சொல்றான். செக் பண்ற நாய் பின்னாடி நடா பண்ணுது, முன்னாடி வந்து பேச சொல்லுது அந்த நாய். டேய் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா, எனக்கு என்னமோ இவன் காசு கொடுத்துதான் பாஸ் பண்ணி போனோம்னு தோணுதுன்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. டாக்டர் என்ன பண்றாருன்னா அந்த நாய்க்கு பின்னாடி அந்த தெர்மோமீட்டரை சொருகிடுறாரு. ஐயோ சொருகிட்டானேன்னு சொல்லி அந்த நாய் கத்த. இப்போ அந்த நாய்க்கு லங்ஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடி வந்து பாத்துட்டு இருக்கான். டேய் பாவி பையில சொருகிட்டு போயிட்டான் பாரு, நீயாச்சும் வந்து எடுத்து விடுறான்னு சொல்லி அந்த நாய் கேக்குது. கொஞ்ச நேரம் வாயை மூடுன்னு ஹீரோ சொல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னு டாக்டர் கேக்குறாரு. அந்த நாயும் போச்சு போ அவனை வேற தெர்மோமீட்டர் வாங்கிக்க சொல்லு, எல்லாம் உள்ளக்க போயிடுச்சு அப்படிங்குது. இல்ல டாக்டர் தெர்மோமீட்டர் என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் சொல்றான். டாக்டரும் போய் பார்த்துட்டு ஐயோ தெர்மோமீட்டர் உள்ளக்க போயிடுச்சே அப்படிங்கிறான். கண்ட இடத்துல வச்சா உள்ளக்க போகாம என்ன பண்ணும் அப்படின்னு நாய் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த தெர்மோமீட்டரை வெளியில எடுக்கிறதுக்கு 3 வழிதான் இருக்குன்னு டாக்டர் சொல்ல அது என்ன வழின்னு சொல்லி தொலைக்க சொல்லுன்னு நாய் சொல்லுது. வழி கையை உள்ள விட்டு தெர்மோமீட்டரை வெளியில எடுக்கணும். என்னது அடுத்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. 2வது வழி என்னன்னா மோஷன் போற மாத்திரையை கொடுத்து வெளியில எடுக்கணும். 3வது ஆப்ஷன் சர்ஜரி பண்ணணும். ஹீரோவும் மாத்திரை கொடுத்து வெளியில எடுத்துடலாமேன்னு சொல்ல ஒருவேளை வெளியில வராம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்கு ஒரே வழிதான் கையை உள்ள விட்டு வெளியில எடுத்துற வேண்டியதுதான். டாக்டரும் கையை உள்ள விட்டு வெளியில எடுக்காரு. ஹீரோ மாதிரி நடந்து வந்த என்னை இப்படி நடக்க வச்சிட்டீங்களேடான்னு நோண்டி நடந்து போகுது அந்த நாய். டேய் என்னை காப்பாத்துறேங்கிற பேர்ல என்னை வச்சு செஞ்சுட்டேலன்னு நாய் சொல்லுது.